வணக்கம். அதாவது இப்போ நான் வந்து புதுசா அதாவது 10 to 15 மினிட்ஸில் வந்து வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக நிறைய பேசின மாதிரி ஒரு ஃபீல் எடுக்கு. அதாவது இப்போ புதுசு தானே, நான் இப்போ தானே இது பண்ணுறேன். ஸோ வளவளன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து இந்த ரெட்டைச்சுடருக்கான ஒரு இதை பற்றி ஒன்றுனா வந்து நான் ஒன்று ஏற்கனவே போட்டது தான். பட் இது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஒரு 10 அல்லது 15 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிக்கிறாப்புலையே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பழையெல்லாம் வந்து எடுத்தேன். இப்போ வந்து மெர்காபிக் ஃபீல்டு, ஏன் அந்த டாப்பிக்லாம் அவங்களுக்கு அது வந்து நான் அந்த மெர்காபிக் ஃபீல்டுக்காண்டியே வந்து என்னோடய பயணம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெர்காபிக் ஃபீல்டு நோக்கி தான் வந்து போகிற பயணம். என் பயணம் கிடையாது, எங்கள் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மெர்காபிக் ஃபீல்டு வந்து போடுறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th சக்ராஸ் வந்து 7 சக்ராஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 8, 9, 10, 11, 12 இவ்வளோ சக்ராஸும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபீல்டாக வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ணி ஃபீல்டாக போடுறது தான் இந்த மெர்காபிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். ஷார்ட் ப்ராசஸ் வந்து இருக்காது, ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். 7 சக்ராஸ் வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். 8, 9, 10, 11, 12 தான் வந்து கொஞ்சம் வந்து டஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த மெர்காபிக் ஃபீல்டு பற்றி இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ மெர்காபிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் அந்த பிக்சரே வந்து உங்களுக்கு போனேன். இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இது ஒரு யந்திரம். இந்த யந்திரத்தை நம்ம உடம்பில் போடுறது தான் இது வந்து ஃபஸ்ட்டு இது ப்ராசஸே வந்து இந்த மெர்காபிக் ஃபீல்டோட ப்ராசஸே வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து இந்த இந்த யந்திரத்தை வந்து போடுறதான் வந்து நம்மளுக்கு வேலை. இது வந்து எப்படி அப்படின்னு இருக்குன்னா, எனர்ஜி வைஸ் நீங்கள் இந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு வகை நம்மளுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி ஷீல்டாக வந்து, அதாவது ப்ரொடெக்டிங் ஷீல்டாக வந்து இது வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த குண்டலினியில் தான் நடக்கும், சரிங்களா? நீங்கள் குண்டலினி எலும்பி, குண்டலினி வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசென்ஷன், உங்களுடைய அசென்ஷன் வந்து முடிய போகிற ஸ்டேஜில் வந்து இந்த குண்டலினியோட இது வந்து எண்டு ஸ்டேஜில் வந்து இந்த மெர்காபிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம குண்டலினி வந்து உங்களுக்கு தெரியும், எலும்பி நம்ம க்ரௌன் சக்ராஸில் வந்துருச்சு, சரிங்களா? இந்த 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 குண்டலினிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைன் மதர், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மெர்காபா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீ ஆஃப் த டிவைன் மதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம குண்டலினிமா வந்து உள்ளேருந்து நம்மளுக்கு எலும்பி க்ரௌன் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு, அதாவது ட்ரீ மாதிரி நம்மளை சுற்றி போடுறது தான் வந்து இந்த மெர்காபிக் ஃபீல்டோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குண்டலினி வந்து 2 ப்ராசஸாக வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரிய வந்து அது பல ப்ராசஸ், அதுவுமே வந்து பெரிய லெவல் ப்ராசஸாக இருக்கும். அதாவது டார்க் அண்ட் லைட் அப்படிங்கிற ப்ராசஸ் வரும், சரிங்களா? குண்டலினிமா இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த 3rd ஸ்டேஜ் வரும், சரிங்களா? அதாவது மோஸ்ட்லி வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கும். ஸோ அந்த 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் இந்த 8th சக்ராஸ் வந்து ஓப்பன் ஆகும். 8, 9, 10, 11, 12, சரிங்களா? 8ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தைமஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு சக்ராஸ். இந்த சக்ராஸ்க்கு வந்து கோல்டன் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. 9th என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் சக்ரா. இது வந்து மெடுலா, நம்ம இதில் இருக்கும், மெடுலாவில் இருக்கும். 9th சக்ரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th, அதாவது இது வந்து ரைட் சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிற சக்ராஸ் வந்து இந்த சக்ராஸ். இது எல்லாம் எங்கே இருக்கும்னா நீங்கள் வந்து க்ரௌன் வரைக்கும் பண்ணியிருப்பீங்களா, இதுக்கு மேலே 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 இருக்கிற சக்ராஸ் தான் இது, சரிங்களா? அந்த சக்ராஸை ஒன்றா வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போது மெடுலாவில் இருக்கும் அந்த சக்ரா. 10th சக்ராஸ் வந்து நம்மளோட சோலோட ஸ்டார் சக்ரா அப்படின்றோம். இது ஃபுல்லும் ரைட் சைடில் இருக்கும். 11th சக்ரா என்னங்கிறது கேலக்டிக் சக்ரா. இது வந்து லெஃப்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் சைடில் இருக்கும். ஸோ லாஸ்ட் சக்ராஸ் அப்படின்னா டிவைன் சக்ரா. இது வந்து நம்மகிட்ட இருந்து ஒரு 6 நம்ம மேலே வரைக்கும் போகும், நம்ம 6 இன்ச்சோ என்னமோ அது வரைக்கும் இந்த சக்ராஸ் வந்து எல்லாமே இருக்கும். இந்த சக்ராஸ் இது வந்து
ரொம்ப பெரிய சக்ராஸ், டிவைன் சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டு ஸ்டேஜ் ஆஃப் மெர்காபா ஃபீல்டை வந்து நம்ம போட்டு முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரீ மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இதில் உள்ள எல்லாமே இருக்குதுல்ல, எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகி ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு யந்திரமாக நம்மளுக்குள்ள வந்து கிரியேட் ஆகும். அதாவது இன்னர் மர்காபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உள்ளே கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபுல்லுமே அவுட்டரில் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அவுட்டரில் வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். அந்த டயக்ராம் நீங்கள் வந்து மெர்காபிக் ஃபீல்டு அப்படின்னு போட்டு பார்த்தாலே, அந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி இப்போ யந்திரா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் பேசிக்கலாக நம்ம யந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். அந்த யந்திராஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கிள் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும், வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பை வந்து நம்ம உடம்புக்குள்ளே போடுற ப்ராசஸ் தான் வந்து இது. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளாஸ்மிக் லைட் மாதிரி இருக்கும், ஒரு லிக்விட் பிளாஸ்மிக் லைட் மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே நம்மளுக்குள்ள உடம்புல உள்ள அத்தனை பாடிஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகி எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டு திருப்பி வந்து அது என்ன பண்ணோம், அவுட்டர்லேயும் நம்மளுக்கு வந்து போட்டு ஒரு 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 ஃபுல் ஃபார்மை வந்து அதுக்கு வந்து கொடுக்கும். இந்த சக்கராஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது பேசிக்கலாக நீங்கள் குண்டலினி எழும்பும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உடம்பு வலி நிறையா இருக்கும், எதுக்கு நம்ம கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்புறம் வந்து ரொம்ப வந்து சில சூழ்நிலைகள் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதாவது மைண்டு ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம தனிமையாக இருக்கணும், யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த ஒர்க்கில் வந்து வேலையே செய்ய முடியாது. அப்புறம் தூக்கம் வந்து திடீர்னாப்புல அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து நடக்கும். அப்புறம் வந்து ஏதோ ஒன்று ட்ராப்புக்குள்ளே நம்மளை வந்து சிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நடக்கும். ஸோ நம்மளோட கான்ஷியஸ்லாம் வந்து ரொம்ப லெவல் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில் வந்து கவனமாக வந்து வேலை செய்யவே நம்மளால் வந்து முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இந்த ரெட்டை சுடர் பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அவங்களுக்கு வந்து நிறைய என்னதான் வந்து அது வந்து மாற்றி விட்டுருக்கும் அவங்கள. அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி இந்த சக்ராஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தனிமை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம அவுட்டர் வந்து வேலை செய்கிறது வந்து அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாத்தோடைய ஒரு இது வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? மனிதர்களுடைய உள்ள எல்லாமே வந்து ரொம்ப அப்பட்டமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தெரிய ஆரம்பிக்கும் போது என்னென்னா, மெட்டீரியல் லைஃப் கூட இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே வந்து நம்மளுக்கு வந்து வெறுப்படிக்கிற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சக்ராஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது அதை வந்து கடவுள் வந்து எப்போ ஒரு அலைன் கொண்டு வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெர்காபாக் ஃபீல்டு போட்டதுக்கப்புறம் அந்த யந்திராவை நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டு அவுட்டர் இதுலேயும் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அதையும் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, உள்தன்மை அப்படிங்கிறது இப்போ வந்து எப்படி இருக்கும், இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால நான் அந்த 4 வருஷம் வந்து வீட்டிலே இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு போலியாக வந்து தெரிய வரும் நம்மளுக்கு. எல்லாமே வந்து காட்டி கொடுக்கும் இறை. அப்படி காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது ஏன் அப்படி வந்து இதெல்லாம் வந்து காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிட்டாச் எடுக்கிறதுக்காண்டி முக்தி பெயரை நோக்கி போகிறதுக்கான ஒரு செயல் தான் வந்து இது. முக்தி பெயரோ இல்லை, நீங்கள் வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கான இந்த ப்ராசஸ். ஸோ இதில் வந்து மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிட்டாச் ஆகுறது. அப்போ டிட்டாச் ஆகணும்னா இறை வந்து நிறைய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து குடும்பத்திலே இருந்துக்கிட்டு, இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குடும்பத்திலே இருந்தாலும் இந்த டோட்டலாக 4 இயர்ஸ் வந்து டிட்டாச்மெண்ட் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் வந்து அப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அலைனா வந்து யாருமே மெயினாக வந்து வரமாட்டாங்க. நம்ம வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி, அதனால தான் நம்மளுக்கு வந்து ஐசோலேஷனில் வந்து தேடிடும். இப்போ நம்ம
யாருக்கிட்டையாவது போய் நிற்கிறோம் அப்படின்னா எனர்ஜி வைஸ் அவங்களோட ரொம்ப லெவல் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்படிங்கிறதுக்குள்ளே அவங்களுடைய அத்தனை செயலும் வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பற்றோன்னே எவ்வளோதான் நம்ம சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அதை மண்டையில் ஏறாது. ஸோ நம்மளுக்கே வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜை நம்ம அலைன் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட ஸ்டேஜ் நம்ம பயணப்படுவோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம அதாவது இங்கே உள்ள கணக்கை வந்து காட்டுங்கன்னு காட்டுறதுக்கு இந்த மனுஷ பிறவிகள் தான் வேணால் வருவாங்க. பட் மேலே போய் இறை காட்டுற கணக்கு தான் நம்மளுக்கு தேவை. பாவ புண்ணிய கணக்கு தான் தேவை. இங்கே கணக்கு காட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம மேலே உள்ள இறைக்கான கணக்கை வந்து நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டைமில் ஐசோலேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்து தெரிய வரும். ஃபுல்லும் வந்து டிட்டாச் எடுத்துரும், அற்று போயிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஒரு ஜாபுக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் அதுதான் ஜாபே போகாமல் இருந்தேன். நிறைய வாய்ப்புகள் இருந்தும் போகலை அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராசஸில் இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கும். நம்ம வந்து இந்த ஷீல்டை வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம், சரிங்களா? அந்த ஷீல்டை போடலைன்னு அந்த ப்ராசஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, எனர்ஜிஸ் வந்து டக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்மளை வந்து ரொம்ப சங்கடப்படுத்த ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை வந்து நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒன்றுனா வந்து இதை வந்து சிம்பிளாக பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு பேசிக். இது நான் வந்து பேசிக்கலாக ஒரு 10 நிமிஷத்துக்கே நான் வந்து வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கிற எல்லாமே 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஒவ்வொரு வீடியோ ஷார்ட் இந்த ட்வின் ஃப்ளேம் பற்றி இனிமேல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சும்மா 10-15 நிமிஷம் அப்படிங்குள்ளே வந்து முடிச்சுட்டு வளவளன்னு இப்போவுமே கொஞ்சம் லாஸ்ட்டில் வளவளன்னு பேசிட்டு எனக்கு அப்படி வருது. ஸோ இனி போக வந்து அந்த ஷார்ட் என்ன பேசுகிறோமோ அதை மட்டும் பேசிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போகிறோம். அதாவது என்ன சொல்கிறேன் நான் வந்து இன்ஃபர்மேஷன் இது தாங்க, மெர்காபிக் ஃபீல்ட் தான் இதுதான். அதை நீங்கள் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். தேங்க்யூ. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஒன்று.